கேரண்டட் இன்கம் பிளான்னா என்னன்னு பார்க்கலாம். இதே நான் பார்ட்டிசிபேட்டிங் பிளான்னா கம்பெனி நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கோ 20 இயர்ஸ்க்கோ அந்த பாலிசி மெச்சூரிட்டிலையோ இல்லை இன்கமாவோ என்ன வரும்னு சொல்லிட்டு கேரண்டீடா டாக்குமெண்ட்ல மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபிளெக்சிபிலிட்டி வைஸ் பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்க முடியும், மணியை இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்கும். நீங்கள் 1.8 lakhs பெர் இயர் இன்வெஸ்ட்மெண்ட்டை மந்த்லியாக டிவைட் பண்ணி 15,000 rupees ஒரு எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ அங்கே கேரண்டி இன்கம் பிளானில் 3.6 lakhs இன்கம் கிடைக்குது. இங்கே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 5.8 lakhs இன்கம் கிடைக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஹலோ எவ்ரிவன், மைசெல்ஃப் தீபக் கோகுல். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் கேரண்டட் இன்கம் பிளான் வர்சஸ் மியூச்சுவல் ஃபண்ட் சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான். கேரண்டட் இன்கம் பிளான்னா என்னன்னு பார்க்கலாம். 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு பார்ட்டிசிபேட்டிங் பிளான், இன்னொன்று நான் பார்ட்டிசிபேட்டிங் பிளான். பார்ட்டிசிபேட்டிங் பிளான்றது கம்பெனியோட ப்ராஃபிட்ஸை எவ்ரி இயர் ஆன் இயர் போனஸா கொடுப்பாங்க. அந்த போனஸ் அக்குமுலேட் ஆகி மெச்சூரிட்டியில டோட்டல் வேல்யூவா சம்மர்ஷூட்டோட சேர்த்து கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு எவ்ரி இயர் ஆன் இயர் அந்த போனஸ் வேல்யூ ஆட் பண்ணி ஃபைனலாக தான் அந்த மெச்சூரிட்டி வேல்யூ என்ன அமௌண்ட்டு நமக்கு தெரியும். ஸோ அந்த ரிட்டர்ன்ஸை அவங்களுக்கு கிடைக்கும். இதே நான் பார்ட்டிசிபேட்டிங் பிளான்னா கம்பெனி நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கோ 20 இயர்ஸ்க்கோ அந்த பாலிசி மெச்சூரிட்டிலையோ இல்லை இன்கமாவோ என்ன வரும்னு சொல்லிட்டு கேரண்டீடா டாக்குமெண்ட்ல மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கறதுனால 1 rupee கூட இன்க்ரீஸும் ஆகாது, டிக்ரீஸும் ஆகாது. உங்களுக்கு ஐஆர்ஆர் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 5%லேருந்து அப் டு 6.5% ரேஞ்சுக்குள்ள இருக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராடக்ட் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி. இதில் பேசிக் லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கும். 10 times ஆஃப் ஆனுவல் ப்ரீமியம் உங்களுக்கு பேசிக் லைஃப் கவரேஜாக இருக்கும். ஒரு 2 lakhs ப்ரீமியம் நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு 20 lakhs இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கும். கேரண்டி பிளான்ஸில் லிக்விடிட்டி ட்ராபேக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி நம்ம லாங் டேர்ம் பாலிசிஸ் எடுக்கும்போது இன் பிட்வீனில் சரண்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரண்டர் சார்ஜஸ் இருக்கும். அதனால உங்கள் ஃபுல் மணியை வித்ட்ரா பண்ண முடியாது. இது வரைக்கும் க்ரோ ஆகிருக்க வேல்யூ எல்லாமே சரண்டர் சார்ஜஸ் போக மீதி வேல்யூ தான் எடுக்க முடியும். ஒரு ட்ரெடிஷ்னல் பிளானில் உங்களோட அமௌண்ட் பிரேக் ஈவன் ஆகிறதுக்கு மினிமம் 10 இயர்ஸாக தேவைப்படும். இல்லை நீங்கள் ப்ரீமியம் பேமெண்ட் நம்ம எவ்வளோ சூஸ் பண்ணுறீங்களோ அது வரைக்குமாவது கண்டிப்பாக அந்த பாலிசியில் நீங்கள் சரண்டர் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் சாய்ஸ். இன் பிட்வீனில் நீங்கள் பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்னா பேட் அப் பெனிஃபிட்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் பே பண்ணதை பேஸ் பண்ணி ப்ரொபோஷனட்டாக உங்கள் சம்மர்ஷூட் கம்மியாகும். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ரெடியூஸ் பெட் பெனிஃபிட்ஸை ஆட் பண்ணி உங்களுக்கு மெச்சூரிட்டியில் கொடுப்பாங்க. இதில் 80C டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. மெச்சூரிட்டி டேக்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கும். அப் டு 5 lakhs ஆனுவல் ப்ரீமியம் வரைக்கும். ஒரு ட்ரெடிஷ்னல் பிளான் எடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் லாங் டேர்ம் இருக்க வேண்டியது இருக்குது. ஸோ ஆல்டர்னேட்டிவாக டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான் அப்படி எடுக்கும்போது என்ன உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கின்றதை பார்க்கலாம். ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆனுவல் இன்கம் இன்டூ 10 times நீங்கள் கவர் பண்ணணும். உங்கள் ஆனுவல் இன்கம் 10 lakhs இருக்குன்னா அட்லீஸ்ட் 1 crore கவரேஜாவது நீங்கள் வச்சிருக்கணும். இன் கேஸ் ஆஃப் டிமைஸ் அப்படின்னா அந்த லம்சம் மணி நம்ம ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணும். இதே அதர் என்டோமெண்ட் பாலிசிஸில் நம்ம பே பண்ணுற மணிக்கு 1 lakh நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா 10 lakhs rupees தான் உங்களுக்கு கவரேஜ் இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு அட்வொகேட் லைஃப் கவரும் இருக்காது. ஈல்டும் 5 to 6% இருக்கிறதுனால உங்களோட இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி ரிட்டர்ன்ஸும் கொடுக்காது. ஒரு பெரிய லெவலில் கார்பஸ் உங்களால் கிரியேட் பண்ண முடியாது. அதனால நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் போயிட்டு ரிமைனிங்கை சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளானில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு பிளான் பண்ணுறீங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி கம் எஸ்டபிள்யூ பிளானில் பிளான் பண்ணலாம். எஸ்ஐபி கம் எஸ்டபிள்யூ பிளான்னா நீங்கள் மணியை அக்குமுலேட் பண்ணுறதுக்கு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் மந்த்லி பேஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த கார்பஸ் நல்லா க்ரோ ஆனதுக்கப்புறம் சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளானில் ஸ்விட்ச் பண்ணிவிட்டு மந்த்லி இன்கமாக வாங்கிக்கலாம். இதே ஒரு ட்ரெடிஷ்னல் இன்கம் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மந்த்லி இன்கம்மாக அதில் இன்வெஸ்ட் பண்ணி அதே ஃபண்டில் வாங்குவீங்க. இங்கே நீங்கள் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணி எஸ்டபிள்யூபியில் போகும்போது ஈல்டும் பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபண்டோட சாய்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கை பேலன்ஸ் பண்ணி உங்களால் எடுத்துக்கவும் முடியும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்கள் 1.8 lakhs பெர் இயர் வச்சு 10 இயர்ஸ்க்கு ஒரு ட்ரெடிஷ்னல் கேரண்டி இன்கம் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அதே மணியை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி ப்ளஸ் எஸ்டபிள்யூபி ஆப்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. டோட்டல் ஈல்டு எவ்வளோ கிடைக்குது, ரெண்டுத்துக்கான எவ்வளோ மணி டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதும் பார்க்கலாம். ட்ரெடிஷ்னல் கேரண்டி இன்கம் ஸ்கீமில் 1.8 lakhs பெர் இயர் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. 1.8 lakhs பெர் இயர்னா மந்த்லி 15,000 rupees. அதை 10 இயர்ஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. 10 இயர்ஸ்க்கு அப்படின்னு வரும்போது டோட்டலாக 18 lakhs rupees நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு 10 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. எண்ட் ஆஃப் 11th இயருக்கு அப்புறம் எவ்ரி இயர் வந்து நீங்கள் இன்கமாக வாங்குறீங்க. எவ்வளோ இன்கம் வாங்குறீங்கன்னா 3.40 lakhs இன்கம் வாங்குறீங்க. ஸோ 11th இயர் 3.40 lakhs, 12th இயர் 3.40 lakhs, அந்த மாதிரி நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு வாங்குறீங்க. ஸோ டோட்டலாக 34 lakhs இன்கமாக வாங்கியிருப்பீங்க. மார்க்கெட்டில் இன்றைக்கி ஆவரேஜாக 6% ஈல்ட் ஆஃப் பிளான்ஸ் நிறைய பிளான்ஸ் இருக்குது கேரண்டி இன்கம் பிளானில். ஸோ இந்த சேம் 6% ஈல்டு கொடுக்கும்போது உங்களுக்கு 18 lakhs மணி 34 lakhs க்ரோ ஆகுது. இதில் பேசிக் லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் 10 times கவரேஜ் இருக்கும். 18 lakhs இருக்கும் உங்களுக்கு. சேம் 1.8 lakhs மணியை நீங்கள்
எஸ்ஐபி கம் சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நீங்க 1.8 lakhs பெர் இயர் இன்வெஸ்ட்மெண்ட்டை மந்த்லியா டிவைட் பண்ணி 15,000 rupees ஒரு எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்றீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது டோட்டலா உங்க ஃபண்ட் வேல்யூ க்ரோ ஆயிருக்கிறது எண்ட் ஆஃப் 10th இயர்ல 35,37,825 rupees இருக்கு. 35.37 lakhs நீங்க சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளானுக்கு மாத்திட்டு எவ்ரி இயர் ஆன் இயர் இன்கம் வாங்கும்போது என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளான்ல ஆவரேஜா 10% ஃபண்ட் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நீங்க இயர்லி இன்கம்மா 5,80,000 rupees விட்ரா பண்ணலாம். ஸோ 5,80,000 வச்சு எண்ட் ஆஃப் 11th இயர் 12th இயர் 13th இயர்னு சொல்லி டோட்டலாக 10 இயர்ஸ்க்கு வாங்குறீங்க. ஸோ டோட்டலாக நீங்கள் விட்ரா பண்ணுற மணி 58 lakhs விட்ரா பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு 10 இயர்ஸ்க்கு 1.8 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அப்புறம் 11th இயர்லேருந்து 20th இயர் வரைக்கும் 5.8 lakhs நீங்கள் இன்கமாக விட்ரா பண்ணுறீங்க. ஸோ அங்கே கேரண்டி இன்கம் பிளானில் 3.40 lakhs இன்கம் கிடைக்குது. இங்கே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 5.8 lakhs இன்கம் கிடைக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஈல்டு வைஸ் பெட்டராக இருக்குது. கேரண்டி இன்கம் ஸ்கீமில் கம்ப்ளீட்லி கேரண்டிடாக மென்ஷன் பண்ணி தராங்க. இங்கே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. இருந்தாலும் ஈக்விட்டி எக்ஸ்போஷரில் நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்கள் கார்பஸ் பெட்டராக க்ரோ ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு ஈல்டும் பெட்டராகவே இருக்கும். இப்போ ட்ரெடிஷ்னல் கேரண்டி இன்கம் பிளானுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி கம் எஸ்டபிள்யூ பிளானுக்கும் என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னல் கேரண்டி இன்கம் பிளானில் உங்களுக்கு கேரண்டிடான பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. இதே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எந்த ஒரு கேரண்டியும் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஃப்ளெக்சிபிலிட்டி வைஸ் பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எப்போ வேணாலும் விட்ரா பண்ணிக்க முடியும். மணியை இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்கும். கேரண்டி ஸ்கீம்ஸில் ஈக்விட்டி லிங்க்டு எதுவும் இருக்காது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஈக்விட்டி லிங்க்டு இருக்கும். அதனால எந்த ஒரு கேரண்டியும் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ரிட்டர்ன்ஸ் வைஸ் எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா 5 to 7% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ட்ரெடிஷ்னல் கேரண்டி ஸ்கீம்ஸில். இதே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணும்போது 10 to 12% ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். ரிஸ்கே எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒன்லி கேரண்டி பிளான்ஸை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃப்ளேஷனை பீட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது. அதர் அசட் கிளாஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எது பெட்டர் ஈல்டாக இருக்கும், உங்கள் ரெக்குயர்மெண்ட்ஸ் எது சூட்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நீங்கள் தேர்வு செய்யுங்க. உங்களுக்கு கஸ்டமைஸ் வெல்த் மேனேஜ்மெண்ட் வேணும்னா நான் கொடுத்துருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். மைசெல்ஃப் தீபக் கோகுல், சர்டிஃபைட் சார்ட்டர்ட் வெல்த் மேனேஜர். தேங்க்யூ.